பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வந்து கொடியில் தான் விளையும். ஆனால் நம்ம சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் த பொட்டேட்டோ எல்லாம் நிலத்துக்கு அடியில் தான் விளையும். இது எப்படி வரும்னா, ஒரு கிழங்க வந்து அடியில் ஊனிடுவாங்க. ஊனின உடனே அந்த கிழங்குல இருந்து இவ்வளோ பெரிய கொடியாக அது படர்ந்து வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இப்போ கிரிப்பு பிடிக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற எந்த செடி அதுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த செடியை பிடிச்சி அது மேலே இந்த மாதிரி வந்துடும். இந்த பொட்டேட்டோவை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வீட்டில் வச்சு சாப்பிடலாம். ஏர் பொட்டேட்டோ, அதாவது இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் வந்து 1 கிலோ வரைக்கும் வரும். இந்த நார்மலான உருளைக்கிழங்க வந்து நீங்கள் என்னென்ன யூஸ்க்கெல்லாம் பண்ணுறீங்களோ, அதாவது குழம்பு வைக்கிறது, மசாலா செய்யலாம், பொரியல் செய்யலாம், அது எல்லாத்துக்கும் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டி வந்து நான் இங்கே இருக்கும்போது இந்த ஏர் பொட்டேட்டோவை கட் பண்ணி பூரி மசாலா வைப்பாங்க. ஆனால் என்னால் கண்டே பிடிக்க முடியாது இது எந்த பொட்டேட்டோன்னு, ஏர் பொட்டேட்டோவா இல்லைன்னா நிலத்துக்கடியில் விளையாடுற பொட்டேட்டோவான்னு. நிலத்துக்கு மேலே விளையிறனால இதில் கேஸ் ட்ரபிள் வராது. அதெல்லாம் நிலத்துக்குள்ளே விளையிறனால அதில் கேஸ் ட்ரபிள் வருது. நிலத்துக்கு அடியில் விளையிற பொட்டேட்டோஸ்லாம் வந்து ஊட்டி அந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டான கிளைமேட் இருக்கிற இடத்துல தான் வளரும். இதெல்லாம் வந்து எந்த இடத்துல வேணாலும் வளரும். அதோட தோல் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனிஷாக இருக்கும். பொட்டேட்டோ கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். பாய்.